என்ன என்ன தெரியல கத்திருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? யோ உன் பையன் எதுக்கு என் பையன் மேல கை வச்சா? கத்தாத ரொம்ப தான். புள்ளைய வளர்த்துட்டானா புள்ளைய? என்ன நினைச்சிட்டு இருக்கான் புள்ள? அவனை வாழவே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கானா? பாரு, எனக்கு அவன மாதிரி ஒரு புள்ள இருந்தான்னு வச்சுக்கோ, கொன்னே போட்டுருப்பேன். அதான் உன் அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்து போச்சுல, தேடி புடிச்சி எங்களுக்கு ஆகாத உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி உட்கார வச்சிருக்கல, எதுக்கு எங்க உசுர வாங்கிட்டு இருக்க? கொஞ்ச நாள் நீ பெத்த பொண்ணு இருக்குல்ல, இந்த வீட்டுல வந்து உட்காந்து என்ன ஆட்டம்னா அதுக்கெல்லாம் அனுபவிக்கணும். மயம் பண்ணது கேவலமான ஒரு விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை போய் கடத்தி வச்சா, நான் இல்லாத நேரம் பார்த்து உங்க பையன் வந்து என் பையன் மேல கை வச்சிருக்கான். நான் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்க, கையை கண்டதுல வெட்டி போட்டு என் மயங்க மேல நீ கை வைக்கிறா, என்னைய தாண்டி தான் வைக்க முடியும். உடச்சு முடியும் பாத்துக்க. மகன் மட்டும் இல்லை, அப்பனும் இன்னும் திருந்தலுங்கிற மாதிரி தான் இந்த தயாளி பேசிட்டு இருக்கிறான். ஆக மொத்தம் இனிமேல் தான் கதையே இருக்குது. பாண்டியன் சும்மா இருக்க போறது இல்லை. சரி போய் சொல்லி பார்ப்போம். சொன்னேன் அப்பான்னு சொல்லி கேட்டானாக்கா அப்புறம் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஆனாக்கா அப்பனும் மகனும் ஒரே டோன்ல பேசுறதுனால சரி வேறு வழியில் இல்லை மாப்பிள்ள, இந்த வாட்டி உன் மகன் மட்டும் இல்லை நீயும் சேர்ந்து உள்ளே போய் கழித்துன்னு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டா தப்புச்சுன்னு நினச்சிட்டு இருக்கியா? திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தெரியுமில்ல. இதோட ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னையும் மகனையும் மறு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்டா ஜெயிலுக்கு கொஞ்சம் லவ்வும். இந்த சக்தி வேலை ஆடி போயிடுறான். இது என்னடா ஒரு நாள் அவன் மட்டும் தான் உள்ளே போயிட்டு வந்தான், இந்த வாட்டி நம்மளையும் உள்ளே அனுப்பிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நடுங்கி போகிறான். ஒரு பக்கத்து சுடர் பார்த்து ஐயா இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டாங்கன்னா இங்கே எப்படி இருக்கிறது என்னன்னு சொல்லி ஒரு பக்கத்து மலருக்கு கவலை. ஆக மொத்தம் பாண்டியன் தூசி தட்ட போகிறாரு கேஸை.